நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை நல்லா தெளிவடையும். ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நெறைய இருக்கு. அது மாரி இதில மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் இந்த மாரி ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த ஒரு காய் அப்டின்னா என்னன்னா, இந்த சீசனல் காய் தான் நம்ம பார்க்குறோம். ரெகுலரா இதில நெறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பரங்கிக்காயில ஒரு சூப்பரான சூப் எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம் வாங்க. நம்ம வந்து பரங்கிக்காயில ஆல்ரெடி சாம்பார் ரெசிபி போட்டிருக்கோம். அதே மாதிரி அ எப்படி வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுன்னும் போட்டிருக்கோம். ஸோ அது கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காயில ஒரு டேஸ்ட்டான, ரிச்சான, சத்தான ஒரு சூப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பரங்கிக்காய் வந்து நம்ம நல்லா பொடியா கியூப்ஸா நறுக்கி 1 கப் எடுத்துக்கலாம். நீங்க வந்துட்டு நல்லா வேக வைக்க போறோம். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி காய்கள வந்து நறுக்கிக்கோங்க. சின்ன சின்ன கியூப்ஸா நறுக்கிக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துரும். இது ஏற்கனவே நான் வந்துட்டு நெறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ சீசனல் வெஜிடபிள். பட் இதில நெறைய சத்து இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில நம்ம ஒரு எந்த குக்கரா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதில வந்து பரங்கிக்காய் வந்து நறுக்கின பரங்கிக்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். ஸோ தாராளமா வந்து 3 பேருக்கு வந்து ஒரு ஃபுல் பவுல் சாப்பிடுற அளவுக்கு வரும். ஸோ வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கோம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு. பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துருக்கோம். பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2 சேர்த்துக்கலாம். இது வந்து பம்கின்க்கான ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா பம்கின் ஸ்பைஸ்ன்னே சொல்லுவாங்க. தண்ணி 2 கப் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த காயும், வெங்காயம் எல்லாமே நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெந்து வரணும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்க மசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிரும். இத வந்து நீங்க மத்து வச்சும் மசிக்கலாம். இல்ல நல்ல க்ரீமி டெக்ஸ்சரா வேணும் அப்டின்னா, பிளெண்டர் யூஸ் பண்ணி நம்ம மசிச்சுக்கலாம். ஸோ நான் மத்து வச்சு ரொம்ப நேரம் மசிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரணும்னா நம்ம ரொம்ப நேரம் கடையணும். உங்களுக்கு அது வாட்டம் வரல அப்டின்னா, நீங்க குக்கர்ல வேக வச்சுட்டு கூட கொஞ்சம் ஆற விட்டு பிளெண்டர்ல நல்லா வந்து அடிச்சு இந்த மாதிரி க்ரீமியா எடுத்துக்கோங்க. ஸோ இதில வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான, ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு சூப்பா இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா 2, 3 கொதி வரட்டும். ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துட்டோம் அப்டின்னா, உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு, ஒரு கொதி வந்ததும் நம்ம மிளகுத்தூளும், உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். ஸோ பம்கின்ல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குன்னு நான் நெறைய சொல்லிட்டேன். ஸோ அது ப்ளஸ் வந்து இதில வந்து வேற எதுவுமே நம்ம சேர்க்கல. பொதுவா இந்த தேங்காய் பாலுக்கு பதிலா க்ரீம் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம க்ரீம் சேர்க்கல. நம்ம வீட்ல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக் பேக்கா இருக்கும். உங்களுக்கு வயித்துல ஏதாவது புண்ணு இருந்தாலும் அத சரி பண்ணக்கூடிய இது வந்துட்டு இந்த சூப்புக்கு இருக்கு. கோல்டு இப்போ நல்ல கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கு. ஸோ இந்த கிளைமேட்ல நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் தூக்கலா போட்டு குடுத்தீங்க அப்டின்னா, எல்லாருமே கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லாமயே குடுத்து பாருங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இந்த பேர சொன்னா சில பேருக்கு பிடிக்காது. நெறைய பேருக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆனா என்ன சுத்தி நெறைய பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொன்னாலே வேண்டாம் அப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லன்னா அளவா எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சத்தான காய் இந்த சீசன்ல கிடைக்கும்போது, ஏதாவது ஒரு வகையில உங்க வீட்ல டெய்லியுமே நீங்க எடுத்துக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க. டயட்ல இருக்கீங்கன்னா ரெகுலரா எடுத்துக்கோங்க. இத பத்தி இன்னும் நீங்க நெறைய Google ஜிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சத்தான வெஜிடபிள்ல ஹெல்த்தியான வேல நம்ம ஒரு சூப் மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு அதுவே நம் பாரம்பரியம். ஸோ இந்த ஹெல்த்தியான சூப் கூட நம்ம ஆல்ரெடி இது கூட பரங்கிக்காவோட முருங்கைக்கீரை போட்டு ஒரு பொரியல் ரெசிபி போட்டிருக்கோம். சாம்பார் போட்டிருக்கோம். பரங்கிக்காய் தேங்காய் பர்ஃபி தேங்காய் பால்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா மறக்காம இந்த டைம் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.